Kunja Bihari. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskrityam. Narayanam Namaskrityam. Naram Chayam Narottamam. Naram Chayam Narottamam. Devim Saraswatim Vyasam. Devim Saraswatim Vyasam. Tato Jayam Utiraye. Nashtaprayestu Abhasrestu. Nityam Bhāgavata Sevayam. Bhagavatim Uttama Sloke. Bhaktim Bhagavatim Naistike. Krishnaya Vasudevaya. Devaki Nandanaya Cha. Nandagopa Kumaraya. Govindaya Namo Namaha. Śrīmad-Bhāgavatam Skandam 7 Adhyayam 13 15 sloka is 15, but 15 has no purport, so we are going to 16, 17. Yeah. Śrīmad-Bhāgavatam 7வது ஸ்கந்தம் அத்தியாயம் 13 பதம் 15 நான் படிச்சிடறேன், அப்புறமேல அடுத்த ஸ்லோகம் நான் படித்தேன். தம் நத்வாப்யர்ச்சய விதிவத் பாதையோ சிரசா ஸ்பிருஷான் விவித்சுர்ஜிதம் அப்ராசூன் மகாபாகவதோ அசுரா. மொழிபெயர்ப்பு. முன்னேற்றமடைந்த பக்தராகிய பிரகலாத் மகாராஜன் ஒரு மலைப்பாம்பின் ஜீவனோபாய முறையை ஏற்றுக்கொண்டிருந்த அத்துறவியை முறையாக பூஜித்து கொண்டு வணங்குகிறார். இவ்வாறு அத்துறவி வழிபட்டு அவரது தாமரை பாதங்களில் தன் தலையை தொட்டு வணங்கிய பிரகலாதர் அவரை பற்றி அறியும் பொருட்டு பின்வருமாறு மிகவும் அடக்கத்துடன் வினவினார். ஸ்லோகம் 16 and 17. பிபர்சிகாயம் பீவானம் சோத்யமோ போகவான் யதா வித்தம் சைவாத்யமவதாம் போகோ அவித்வதாம் இதக போஹினாம் கலு தேஹோ அயம் பீவா பவதி நான்யதா பிபர்சிகாயம் பீவானம் சோத்யமோ போகவான் யதா வித்தம் சைவோத்யமவதாம் போகோ அவித்வதாம் இஹ போஹினாம் கலு தேஹோ அயம் பீவா பவதி நான்யதா விவர்ஷிகாயம் பீவானம் போத்யோதமோ போகவான் யதா வித்தம் சைவோத்யமவதாம் போஹோ அவித்வதாம் இதஹ போகினாம் கலு தேஹோ அபம் பைவா பவதி நான்யதா விவர்ஷிகாணம் பீவானம்
சோத்யமோ போகவானிதா வித்தம் சைவோத்யம் அவதாம் போகோ அவித்தபதாமித போகினாம் கலு தேகோ அயம் பீவா பவதி நான்யதா. மாதாஜி விபர்சிகாயம் பீவானம் சோத்யமோ போகவான்யதா நித்யம் சைவோத்யம் அவதாம் போகோ அவித்தவதாமிக போகினாம் கலு தேகோ அயம் பீபா பவதி நான்யதா. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். பிபர்ஷி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். காயம் ஒரு உடலை, பிவானம் பருமனான, ச உத்தியம பெருமுயற்சி செய்பவன், போசுவான் போகவானா போகவான் அனுபவிப்பவன், யதா எப்படி, வித்தம் செல்வம், ச மேலும், ஏவ நிச்சயமாக, உத்தியம வதாம் பொருளாதார முன்னேற்றத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்களின், போக புலன்நுகர்வில், வித்தவதாம் அதிகம் செல்வம் படைத்தவர்களுக்கு, இக இவ்வுலகில், போகினாம் அனுபவிப்பவர்களின் கர்மிகளின், கலு உண்மையில், தேக உடல், இயம் இந்த, பீவா மிகவும், மிகவும் பருத்ததாக, பவதி ஆகிறது, நான் இல்லை, அந்நியதா வேறு விதத்தில். மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். அத்துறவி மிகவும் பருமனாக இருப்பதைக் கண்டு பிரகலாதர் பின்வருமாறு கூறினார். ஐயா, உங்களுடைய ஜீவனோபயத்திற்காக எவ்வித முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் சுகபோகங்களை அனுபவிக்கும் ஒரு பௌதிகவாதியின் உடலை போன்ற ஒரு பருத்த உடலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு செல்வந்தன் வேலை எதுவும் செய்யாமல் உண்டும் உறங்கியும் வாழ்க்கையை கழிப்பதால் மிகவும் பருத்தவனாக ஆகிறான் என்பதை நான் அறிவேன். பொருளுரை. தன் சீடர்கள் பருத்தவர்களாக ஆவதை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் ஒருபோதும் விரும்பியதில்லை. தனது பருத்த சீடர்கள் புலன்களை அனுபவிப்பவர்களாக போகிகளாக இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் கவலைப்படுகிறார். அதே மனோபாவம் இங்கு பிரகலாதராலும் வெளிப்படுத்தப்படுகிறது. அத்துறவி ஆஜசுரவிருத்தியை ஏற்றுக்கொண்டு மிகவும் பருமனாக ஆகியிருப்பதை கண்டு பிரகலாத ஆச்சரியமடைந்தார். இந்த ஜடவுலகில் கூட பொதுவாக மெலிந்த ஏழ்மையில் வாடும் மனிதன் ஒருவன் படிப்படியாக வியாபாரத்தின் மூலமாகவோ வேறு மார்க்கங்களாலோ பொருள் சேர்க்க அரும்பாடுபடுகிறான். இவ்வாறு பணம் சம்பாதிக்கும் அவன் பிறகு விரும்பியபடி தன் புலன்களை அனுபவித்தும் பருமனாக ஆகிறான். ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ளவன் பருமனாக ஆவது சிறிதும் திருப்தி அளிப்பதாக இல்லை. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाशाति देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. So continuing the Prahlad Maharaj traveling. இது வந்து பிரகலாத மகாராஜ் வந்து பயணம் செய்வதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. So we, for the last two verses, we see that Maharaj Prahlada is meeting a saintly person. இது கடந்த சில நாட்களாக வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து ஒரு துறவியை வந்து சந்திப்பதை பற்றிய சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கிறது. And the moment he realized that he is very advanced, and then he started to worship. அதை வந்து அவர் பார்த்ததுமே என்ன நினைச்சாரு, அவரோட ஆன்மீக முன்னேற்றம் நினச்சி அவரை வந்து மரியாதையுடன் வணங்க ஆரம்பித்தார். And even paid obeisances to this saintly man. அந்த saintly person அந்த
தூய்மையான பக்தருக்கு மேலும் அவர் வந்து தன்னுடைய மரியாதையான வணக்கத்தையும் செலுத்தினார். We see that Prahlad Maharaj himself is a very advanced soul, that he met Lord Narasimha face to face. பிரகலாத் மகாராஜரை பற்றி சொல்ல போனோம்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பகவான் நரசிம்மரை நேருக்கு நேராக சந்தித்த ஒரு தூய பக்தர். And he is known for bringing Narasimha. அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து அடையாளப்படுத்துவது என்னென்னா இந்த நரசிம்மரையே இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு வந்தவர். Because of Prahlad only we have Narasimha become popular or something. நம்ம நரசிம்மரோட காரணமற்ற கருணையினால தான் நரசிம்மர் வந்து நம்ம பார்க்குறோம், அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம். Maybe sometimes God becomes popular because of his devotee. ஏன்னா கடவுளே சில சமயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு, எப்போனா அவரோட பக்தர்களால ஃபேமஸ் ஆகிறாரு. So at the same time we see that Prahlad Maharaj is very advanced. He proves that though he has God realized, still he follows the culture of worshipping a Vaishnava. பிரகலாத் மகாராஜர் அவர் கடவுளே நேராக கண்டாலுமே தன்னுடைய பணிவான மற்றும் தூய பக்தனுடைய அடக்கமான நிலையில் மற்றவருக்கு மரியாதை மனநிலையில் அவர் இருக்கார். We see that even with Krishna's wives also, when any Brahmana comes, they become very jubilant to worship a devotee. அதே மாதிரி தான் நம்ம பகவான் கிருஷ்ணரோட மனைவிகளையும் பார்த்தோம்னாலும் யாராவது ஒரு தூய பக்தர் மற்றும் உயர்ந்த துறவிகள் இருந்தாலுமே அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை செலுத்துகிறாங்க, அவங்க சேவை செய்வதிலும் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார்கள். He said that Prahlad Maharaj even touched his feet and touched his own head to the saint's feet, put his head on his feet. அந்த உயர்ந்த துறவியோட பாதத்தில் வந்து பிரகலாத் மகாராஜ் தன்னுடைய பாதத்தை தலையை கொண்டு வைக்கிறார். No false ego. அவருக்கு அகங்காரமே கிடையாது. ஃபால்ஸ் ஈகோ தான் நம்ம இஸ்கான் டிவோட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். That comparing, he did not compare himself with anyone. அவர் தன்னை எந்த ஒரு உயர்ந்த பக்தரோடையோ அல்லது எந்த ஒரு நிலையிலையும் யாரையோடும் தன்னை ஒப்பிடவே இல்லை. தன்னை எப்பொழுதும் சாதாரணமாக வச்சுக்கிறார். Yes, though he is a God realized person, but he is utterly humble too. இவர் கடவுளை வந்து தன்னை அதாவது கடவுளை உணர்ந்த நிலையில் இருந்தாலுமே மிகவும் பணிவான மனநிலையில் தான் அவர் இருந்தார். And again, as if he is like a neophyte, he submissively inquires from him as well. இவர் எல்லாமே தெரிஞ்சவராக இருந்தாலுமே இப்போ அடுத்தவங்கள்ட்ட வந்து ரொம்ப கேட்பதில் ஆர்வத்துடன் கேட்கிறார். It's like very paradoxical that he has God realized, he has seen Krishna, and at the same time he is trying to understand what is God from someone. இவர் வந்து கடவுளை அதாவது பகவானை பார்த்தவர், கிருஷ்ணரை நேரில் பார்த்தவர், என்னதான் இருந்தாலுமே அவர் என்ன செய்கிறார், மீண்டும் தூய பக்தரை பார்த்து அந்த அவங்கள்ட்ட கேட்பதில் ரொம்ப முக்கியத்துவம் வச்சுக்கிறாங்க. That I heard, that I did not read, from this Śrīmad-Bhāgavatam, that Sanatana Goswami says that when you have love for Krishna in full, இது வந்து நான் வந்து கேட்டது படித்தது கிடையாது. I mean it's there. பிருகத் பாகவதாமிரத்தில் வந்து சனாதன கோஸ்வாமி சொன்னது, that one symptom in a devotee that you can see if he has a developed love or not. இப்போ ஒரு பக்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பக்தி தொண்டில் ஆழமாக இருக்கிறார் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, two symptoms. That one is he is very steady in his devotional life. ஒரு பக்தர் வந்து தன்னுடைய ஆன்மீகத்தில் வந்து பக்தி தொண்டில் ரொம்ப எப்படி இருக்காருன்னா, ஒன்று வந்து தன்னுடைய பக்தி தொண்டு பாதையை சரியான முறையில் கடைபிடிப்பது. He is very steady in all his ups and downs. எந்த ஒரு மேலே அதாவது உயர்வு தாழ்வு மற்றும் ஏற்ற இறக்கத்தில் என்ன செய்யறார், தன்னுடைய நிலையை சமநிலையில் போயிட்டு இருக்கார். And the other visible symptom is he is very humble. ரெண்டாவது அடிப்படை குணம் என்ன, பணிவு. Though these signs also it expresses the other part, that other side is he has developed some love. He has developed some love. இது போக இன்னும் ஒரு சில அன்பு பரிமாற்றத்துக்கான தன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. That he is very steady, like we see that this is nishtha or steadiness in devotional life is a prerequisite for attaining Krishna prema. இந்த நிஷ்டா அந்த நிலைன்றது எப்படின்னா, கிருஷ்ண பிரேம நிலையில் வந்து முன்றதுக்கு ஒரு அடிப்படை தகுதியானது. Yes, one has to be steady first of all.
ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், அவர் வந்து உறுதியாக இருக்கணும். That continue the devotional process, the simple process, on and on and on for a long time. தொடர்ந்து வந்து இந்த முயற்சி, பக்தி தொண்டில் முயற்சி பண்ணுறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். And also maintain the humility. மேலும் பணிவான மனநிலை மற்றும் தாழ்வான நிலையில் என்ன செய்யணும், தன்னை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். Sanatana Goswami says that this humility is an other side of love for Krishna. இந்த பணிவான மனநிலை என்பது சனாதன கோஸ்வாமி சொல்லப்பட்டது கிருஷ்ண பக்தியின் அடிப்படையானது. Or it's a different face. இது வந்து கிருஷ்ண பக்தியின் ஒரு இன்னொரு முகம், பணிவு. That when a person is steadily practicing Krishna consciousness for a long time, and also he has maintained his humility and freed himself from false ego, it is a different form of love for Krishna. ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தி நீண்ட நாள் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்த்த ஒன்று பணநிலையும் பணிவான மனநிலையும் மற்றும் வந்து அகங்காரம் இல்லாத நிலையிலையும் பயிற்சி பண்ணுறது வந்து கிருஷ்ண பக்தியின் அடுத்த நிலை. அது ஒரு மறு நிலை தான், பகவான் மேலே உள்ள அன்பின் மறுநிலை தான் அது. So which means not necessarily the ecstasies are visible. இதில் வந்து நம்மளுடைய உற்சாகம்ன்றது வெளியில் தெரியணுன்றது யாருக்கும் தேவையில்லை. Rolling on the ground or etc. தரையில் பிறண்டு உருள்றது, அப்புறமேல ஓன்னு கத்துறது, இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. I think in South India we see that rolling on the ground is very much prominent here. ஆமாம், எஸ், in South India. I don't see that in North India, but in South India it's very prominent. People, they roll on the ground. And also, prema. Yes. And also they have all sorts of ecstasy. They go beyond the body conscious. These are the worship of demigod. Yes. Not in the Krishna or in the Lord Shiva. They do get some ecstasy. They become uncontrollable though. சாமி ஆடுதுல அது இந்த demigod worshipல தான் வரும். So here Prahlad Maharaj is presenting an exemplary quality of a Vaishnava. பிரகலாத் மகாராஜன் வந்து தன்னை வந்து ஒரு தூய பக்தராகவும் வைஷ்ணவருக்குள்ள அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். He is very ideal that though he is a God realized person, he follows the basic standards. இவர் வந்து கடவுளையே தன்னை கடவுளை உணர்ந்தவர், பகவான் கிருஷ்ணரே வந்து அவர் பாதுகாத்து இருந்தாலும் தன்னை வந்து ஒரு பக்தராகிறதுக்குள்ள முறைகளையும் அந்த நியமனம் கடைபிடிக்கிறார். And also we see that a transcendental person is very attractive. மேலும் வந்து ஒரு ஆன்மீக தன்மை வாய்ந்தவர் எப்படி இருக்காரு, மற்றவர்களை கவர்ச்சி பண்றவர் விதமாக இருக்காரு. To the other transcendental person. மற்றவர்களை மற்ற ஆன்மீக சக்தி உள்ளவங்களை கவர்ச்சி பண்ற மாதிரி. And it also seems like a transcendental person can recognize the transcendence of others. He exactly knows he is in the level of transcendence. அதாவது இந்த ஆன்மீக தன்னுணர்வு பதவியில் யார் இருக்காங்களோ அவங்களால வந்து மற்றவர்கள்ட்ட உள்ள ஆன்மீக தன்னுணர்வு நிலையை உணர முடியும். இவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். I remember I was traveling with one sannyasi. அவர் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு துறவியோட நான் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். And he met one other sannyasi, we met one sannyasi in a temple. அப்போ நான் வந்து கோயிலில் வந்து இன்னொரு மகாராஜோட நான் வந்து மீட் பண்ணோம். He spent like couple of hours with the sannyasis. They were talking and joking and etc. ரெண்டு சன்னியாசிக்கு இடையில ரொம்ப நேரம் சம்பாஷணை நடந்தது. இதில் வந்து ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு இருந்தாங்க, பல விதமான இதாக பேசிகிட்டே இருந்தாங்க. After 2 hours they got up and then we left. ஒரு 2 மணி நேரம் சென்று அப்புறமேல எந்திரிச்சு 2 சன்னியாசியும் கிளம்பி போயிட்டாங்க. இவரும் கிளம்பி போயிட்டார் அவங்களோட. Then I was also walking by with him, His Holiness. I was walking. அவரும் வந்து இவர் வந்து அந்த மகாராஜோட சேர்ந்து போயிட்டு இருக்காரு, அவர் His Holiness-ஓட. Then in a conversation he told me, this one is more advanced than me. அவர் நீ முன்னே பார்த்தா நீ வந்து என்னை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மகாராஜ் வந்து இவரை பார்த்து சொன்னார். No. He told me that the other sannyasi. அந்த சன்னியாசி வந்து என்ன சொல்றாரு இவர்கிட்ட, அந்த சன்னியாசி முதல் 2 பேர் மீட் பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து இந்த சன்னியாசி விட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காருன்னு அவர் சொன்னார். Then I found that they were joking, cracking jokes and talking casually, something discussing, but they could sense who is where. அவங்க பேசுனது வந்து நல்லா உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தாங்க, வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தாங்க, சும்மா யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவரோட போன சன்னியாசி வந்து அவருடைய உணர்வுகளை, அவருடைய
அந்த ஆன்மீக தளத்தை வந்து உணர்ந்திருக்காரு. So then I could sense that, wow, if someone is transcendence, he can sense others too. எப்போ நம்ம வந்து ஆன்மீக தன்னுணர்வு பாதையிலையும் அந்த ஆன்மீக தளத்தில் இருக்கும்போது மற்றவர்களுடைய ஆன்மீக தன்னுணர்வு நிலையை நம்மளால் உணர முடியும். Then also I found that they are very careful and alert. அது வந்து தெரிஞ்சு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்பவுமே அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. Not to forget Krishna in any moment. நம்ம எப்பயுமே கிருஷ்ணனை வந்து எந்த நிமிஷத்துலையும் மறந்துடக்கூடாது. That thing is there in a very advanced stage. Though you are externally behave very common in a very normal way, but internally quite serious of meditating on Krishna. நம்ம வந்து வெளிப்புற தோற்றத்தில் வந்து எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, வெளிப்புற தோற்றத்தை ரொம்ப சாதாரணம் இயற்கையாகவே யதார்த்தமாக இருந்தாலுமே நம்ம உள்புறம் வந்து எப்படி இருக்கணும், பகவான் மேலே எப்பயுமே அந்த பிரேமையும் அவர் மேலே உள்ள அந்த தியானத்திலையும் இருக்கணும். So that defines a sannyasi, not to forget God. That defines a sannyasi, that even at any moment he may be externally behaving, but internally you should be very careful not to forget Krishna. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே வெளியில் வந்து யதார்த்தமாக இருந்தாலுமே உள்புறம் வந்து அந்த சன்னியாசம் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் எப்பயும் பகவானோட ஸ்மரணத்தில் இருந்துகிட்டே இருக்கார். If he forgets Krishna, what he will remind others? இப்போ அந்த அவர் வந்து கிருஷ்ணனை மறந்துட்டாருன்னா இவர் எப்படி மற்றவங்கள போய் ஞாபகப்படுத்த முடியும்? So it's a quite an intense position as well. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய முக்கியமான செயலாகவும் இருக்கும். That it's quite a serious person only can practice and preach like that. இது வந்து ரொம்ப பயிற்சி பெற்றவங்கனால தான் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும், மற்றவர்களுக்கு உபதேசமும் பண்ண முடியும். And also transcendental stage is a very blissful stage. That's what Prabhu says. ஆன்மீக தன்னுணர்வு நிலைன்றது ரொம்ப ஆனந்தமயமான நிலை, blissful. That he becomes very happy all the time, untouched by the modes. ஏன்னா அது வந்து முக்குறங்களின் கலவையால் தொடப்படாது, எப்பயுமே வந்து உயர்ந்த நிலையில் ஆனந்தத்தோடய இருக்கும். Yesterday I was sharing that Bhagavad-gita 6.22-23. நேற்று நான் வந்து பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் 22-23 ஸ்லோகத்தை நான் வந்து பேசிட்டு இருந்தோம். That Srila Prabhupada himself tells, once you achieved that stage, he becomes unlimitedly happy. One becomes unlimitedly happy in the transcendental stage. இந்த 6:22-23 ஸ்லோகத்தில் வந்து சில பிரபுபாதர் சொன்னது, எப்போ வந்து இந்த ஆன்மீக தன்னுணர்வு நிலையில் உயர்வான நிலையில் இருக்கும்போது அவர் எப்பயுமே ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் அனுபவிக்க முடியும். Yeah, and Prabhupada also comments that after attaining that stage, no one wants to come back. எப்போ ஒருத்தர் அந்த நிலையை அடைஞ்சாங்களோ அவங்க வந்து மீண்டும் அந்த கீழே நிலைக்கு வரமாட்டாங்க. The best prasadam once you had, then after that you keep thinking about it. Oh my God, that was the best. எப்பயாச்சும் நம்ம பிரசாதத்தை பற்றி சிந்தனை பண்ணி நல்லா இருந்தோம்னா அப்போ பிரசாதம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். Just like whenever we have pizza, we remember MET in Vrindavan. நம்ம எப்பயாச்சும் பிஸ்ஸா பிரசாதத்தை சாப்பிட்டுருந்தோம்னா எப்பயுமே we are thinking pizza in Vrindavan. Like a few places we had pizza, but nothing beats MET. MET is a restaurant in Vrindavan. In Vrindavan. அந்த விருந்தாவனில் பிரசாதத்தை வந்து சாப்பிட்டவங்களால மறக்க முடியாது. And Govinda, one of my friends, is, hey, you did not eat the New York pizza. That's even beat MET. அவரோட நண்பர் சொன்னார், நீ வந்து நியூயார்க் உள்ள பிஸாலாம் சாப்பிட்டதில்லைன்னு சொன்னாரா. That's one of the best. அதான் உண்மையிலே பெஸ்ட்டுன்னு சொன்னாரா. So it's like the rasa, it competes with one another. இந்த ரசங்கள் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட எப்பயுமே கவர்ச்சி பண்ணுறது. Yes, that it leaves an impression that it catches a specific place in your mind. நம்ம அதாவது சிறந்த பொருள்களெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆயிருன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியினோட நினைவுகள் நம்முடைய மனத்தில் இதயத்தில் வந்து பதிஞ்சிரும். Prabhupada also purports that to be careful not to become fat, like eating and sleeping and becoming big. அதில் பிரபுபாதர் வந்து நம்மளுக்கு இதில் முக்கியமாக வலியுறுத்துகிறார். என்ன சொல்கிறான்னா, சாப்பிட்றது குண்டாகிறது ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது வந்து நல்லது கிடையாதுன்னு பிரபுபாதர் இந்த புத்தகத்தில் வந்து வலியுறுத்தி. So he quotes his Guru Maharaja Bhakti Siddhanta that he criticized disciples becoming fat. அவர் தெய்வத்தின் பக்தி சித்தாந்த மகாராஜ் கூட என்ன செய்கிறாரு, எல்லாரையும் ரொம்ப சாப்பிட்டு குண்டாகிறத வந்து அவர் விரும்பவே இல்லை, மேற்கொண்டு சத்தம் போடுவாராம். I don't think in Gaudiya Math they have a luxurious prasadam. Have you ever eaten there? It's very simple, they cook. Yeah, I don't know. Only in ISKCON they do. But still, Bhakti Siddhanta in those days, I don't think they must be having a luxurious feast. But it seems like
there are some fat disciples Bhaktisiddhanta observed. ஏன்னா பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்ன மாதிரி கௌடிய மட்டில் அந்த அளவுக்கு ஆப்புலண்டான பிரச்சனை இருக்காது. நம்ம இஸ்கானில் தான் இருக்கோம். ஆனால் இங்கே தான் வந்து பக்தர் என்ன செய்வாங்க, நல்லா சாப்பிட்டு வந்து ரொம்ப ஆப்புலண்டாக இருப்பாங்க பக்தர்கள் பார்த்தோம்னா. எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியலை அப்படின்னு சொல்கிறார். In 1968, Srila Prabhupada, there was a first Sunday feast. You remember that? It was in a letter. 1968 வந்து சில பிரபுபாதர் காலத்தில் வந்து முதல் ஞாயிறு விருந்து. So the first Sunday feast Prabhupada cooked. 1968 ஃபர்ஸ்ட் சண்டே நியூயார்க். Yes. நியூயார்க்கில் அவர் ஃபர்ஸ்ட் சண்டே ஃபீஸ்ட்டு அவர் தான் செஞ்சார். And I believe that was 16 items. I mean together all the disciples too, they were all helping. It was like 16 items they cooked. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னுடைய கைப்பட செஞ்சது முதல் ஞாயிறு சிறப்பு வந்து செஞ்சது வந்து 16 ஐட்டத்தை வச்சு செஞ்சுருக்கார். Yes, sabji, kachori and etc. And in the evenings, as usual, they had these Bhagavad Gita classes in the weekends. அன்னைக்கு சாயந்தரம் வந்து எப்பயும் போல வந்து பகவத்கீதை வகுப்பு நடந்தது. And I think there were 20 people, they showed up. 20 plus people, they came. All the young people, they came. அப்போ வந்து அந்த மாலை வகுப்புக்கு வந்து ஒரு 20 பேர் இளைஞர்கள் வந்து அந்த மாலை வகுப்புக்கு வந்தாங்க. Then that was the luxurious feast when they had. And then one of the disciples, I think I don't know, but Kirtanananda Swami, he coined the name, Prabhupada, we should name this as Love Feast. Every Sunday. அப்போ தான் வந்து 16 விதமான வெரைட்டியை பிரபுபாதர் சமைச்சு கொடுத்தது முதல் சண்டே ஃபீஸ்ட்டு. அவங்க சாப்பிட்டு அப்புறம் தான் அவர் டிசைபிள் கீர்த்தானந்த மகாராஜும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த விருந்துக்கு பேர் இனிமேல் லவ் ஃபீஸ்ட்னு வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. This is the kind of a very attractive and with so much affection you cooked, and people when they ate, they all fainted. அதுதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அன்போடையும் ரொம்ப அரவணைப்போடையும் இவ்வளோ அதிகமான வெரைட்டி செஞ்சுருக்கீங்க, இது சாப்பிட்டா மக்கள் மதிமயங்கிடுவாங்க அப்படின்னாரு. And Prabhupada did agreed with this term. Yeah, we should name this as Love Feast, Sunday Love Feast. We should cook every Sunday like this. அக்செப்ட் பண்ணிட்டாரா, இந்த சண்டே ஃபீஸ்ட்டுக்கு பேர் என்னது, சண்டே லவ் ஃபீஸ்ட்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரா. Prabhupada even said that every time we should have this feast like this. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி விருந்து தான் நம்மலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், சாப்பிடக்கூடாது. We should not take, we should give. Yes. Well, the attitude is to serve and well, Bhaktisiddhanta was a little cautious that not to eat and become a bogi. ஆனால் பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து அவர் ரொம்ப எச்சரிக்கையார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த கர்மிகள் அனுபவிக்கிற மாதிரி நிறைய சாப்பிட்டு குண்டாகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. Yogi or Bhakta means one who regulates the senses for Krishna. யோகினால எப்படின்னா தன்னுடைய புலன்களை பகவானோட சேவையில் ஈடுபடுத்த முடியல, தன்னுடைய சுய இன்பத்திற்காக வாழ்க்கை வாழக்கூடாது. Yeah, and also there was an instruction that we should not become we should slowly turn into a respectful way of enjoying life in a Krishna conscious style. அதாவது இப்போ வந்து நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துலையுமே என்ன ஆயிடுச்சுன்னா, வர வர ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை புலன்ப வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. Yeah, it's like a very respectful way of enjoying life. இது வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட வரையறைக்குட்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஒரு புலன்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு இப்போ இஸ்கான்குள்ளேயே. Maybe things become standardized. This means there has to be paneer sabji, there has to be gulab jamun. It becomes a standardized way of enjoying in a very respectful way by offering to Krishna. அதனால் நம்மளோட திருப்திப்படுத்துறதுக்காண்டி பன்னீர், அப்புறமேல குலாப்ஜான், மலாய் கஜா மற்றும் வந்து பலவிதமான பொருளை என்ன செய்யணும், பகவான் படைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். I remember once Bhaktisiddhanta Prabhu, who is actually a disciple of Srila Prabhupada. எனக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதியோட குரு ஒருத்தர் தெரியும், who actually made this murti first time. அவர் தான் இந்த விக்கிரகத்தை மூர்த்தி அவர் தான் முதல்ல செஞ்சார். And I was in Vrindavan, he was having a factory there. அவருக்கு வந்து இவர் விருந்தாவனில் இருக்கும்போது அந்த பக்தருக்கு ஒரு வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு, மர வேலை செய்கிற ஃபேக்ட்ரி. Yeah, I remember when he was winding up, he asked our help. We all went there to wind up things with him. அவர் வந்து அதை மூட போகும்போது இவங்கெல்லாம் போய் கூட போய் என்ன செய்கிறாங்க, உதவி பண்ணுவாங்க. And that time actually Bhaktisiddhanta Thakur, Bhaktisiddhanta Prabhu,
when he made this murti and he showed it to Prabhupada, and Prabhupada said, "You made me, you are my guru, so I will name you Bhakti Siddhanta." அந்த பக்தர் வந்து தான் சில பிரபுபாதரோட மூர்த்தியை செஞ்சார். அதனால் நீ வந்து என்னை நீ செஞ்சதுனால நீ வந்து என்னோட குருவுக்கு மாறி ஆகிட்ட, அதனால் உன் பேர் வந்து பக்தி சித்தாந்தா அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன்னு சொல்லி சில பிரபுபாதர் give name to his devotee. So he made these murtis, and now he's in Mayapur, I think so. He actually went to help the big temple. அப்புறம் அவர் வந்து இந்த பெரிய கோயிலை கட்டுறதுக்காண்டி போயிருக்காரு. அப்போ அவர் வந்து மாயாப்பூரில் இருக்கார். Yeah, I lost the context what I wanted to tell actually. Anyway, that sometimes the life in the spirituality becomes a respectful way of enjoyment in the name of Yukta Vairagya. அதாவது யுக்த வைராக்கியம் அப்படின்ற பேரில் இப்போ வந்து நம்ம பக்தி தொண்டு வாழ்க்கை கூட ஒரு எல்லைக்குட்பட்ட வரையறைக்குட்பட்ட அனுபவிக்கும் தன்மையாயிருச்சு இப்போ. So sometimes if you are in a very commanding position, you become a little fearful also when you see the devotees are not serious about Krishna. நம்ம வந்து பக்தர்களை வந்து நிர்வகிக்கும் நிலைமையில் இருக்கும்போது கூட நம்ம எப்படி பக்தர்களை நிர்வாகம் பண்ணுறது, அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க பற்றி கூட நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசனை பண்ணணும். So it appears sometimes the gurus are very strict all the time. இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குற பார்த்தா நம்ம ஆன்மீக குருமார்கள்லாம் எப்படியுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னா எப்படி சொல்கிறதுன்னா உறுதியோடும் வந்து கடுமையான முறையில் வழி நடத்துகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். But it is needed that, because otherwise it leads to lethargy and distraction. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தவறான பாதை அல்லது அழிவு பாதையை நம்ம கூட்டிகிட்டு போயிடும். And loss of intensity in Krishna conscious life. மேலும் நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து ஒரு சுவையும் ஒரு உற்சாகமும் இருக்காது. It gets become, or standards becomes granted. This is how it should be, and this is how we should be. This is how we should dress. This is how we wear the shoe. Everything becomes a little sensey. அதனால தான் வந்து கிருஷ்ண பக்தி இருக்கும்போது இந்த வழிமுறைகள் மற்றும் நடத்தைகளை கடைப்பிடிக்கலாம்னா நம்ம வந்து நம்ம ஒரு புதுவிதமான கற்பனையில் போயிடுவோம். I remember the book distributors, once we were doing book distribution, he couldn't go out because he did not have a sunglass. It's very sunny. அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்கள் புஸ்தகம் விநியோகம் பண்ணும்போது அந்த பக்தருக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் இல்லை, அதனால வெயிலாக இருக்கும்போது என்னால் போக முடியலைன்னு சொல்லிட்டார். And he did not have a cap or something. அவருக்கு தொப்பி இல்லை, அதனால் என்னால் இந்த வெயிலில் தாங்க முடியாது அப்படின்னு. And then I told him, this is called the attack of Maya. இதுதான் வந்து மாயையின் தாக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார். That you will become conditioned to certain standards, that if that is not provided to you, you cannot function. You cannot function without a proper standard. அதனால தான் நம்ம ரொம்ப வந்து அந்த வசதிகள் மற்றும் ரொம்ப ஆடம்பரமான செயல் செய்யும்போது அது இல்லைன்னா நம்மளால் செயல் முடியாதுன்னு அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து எப்பயுமே சமநிலையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். It becomes like a barricade for your sacrifice. அதுதான் நம்மளோட தியாகத்தின் அடையாளம். Yeah, I remember Panchagoda once told me to get the assistant, the personal assistant who was sick. இவர் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவருக்கு ஒரு உதவிக்கு இருந்திருந்தார். And then Pancha Gowda, Prabhu, he told me that even a little headache, devotees, they don't come to serve. What is this? பஞ்சகவுடா பிரபு, yeah, he told me, he complained to me that பஞ்சகவுடா பிரபு தான் சொன்னேன், சின்ன தலைவலி வந்தாலுமே என்ன பக்தர்கள் இங்கே கோயிலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. Little backache, oh Mangalarti off kar do, band ho gaya. A little headache, a little pain, it becomes a big thing for them. பக்தர்கள் வந்து விருந்தாவனில் இருக்கும்போது அவங்க சின்ன பேக் பெயின், ஹெட்டேக்கு, லைட்டாக ஏதாவது உடம்பு சின்ன உடனே வந்து அவங்க மங்களாத்தி ஸ்கிப் பண்ணி வீட்டில் ரூம்லேயே படுத்துக்கிறது. He told me that one devotee, he had a big tumor in Prabhupada's time. ஒரு பக்தருக்கு வந்து கையில் ஒரு டியூமர் இருந்துச்சு. அப்போ வந்து பிரபுபாதர் நேரத்தில் நடந்தது சொல்கிறேன். He was kind of been called by Prabhupada. அந்த நேரத்தில் அவர் வந்து பிரபுபாதரால் அழைக்கப்பட்டார். And he was really sick. He was seriously ill. அவர் உண்மையில் உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லாத மனநிலையில் தான் இருந்தார் அந்த பக்தர். But still, the devotee told me that he just did not become inattentive in his service to the devotee, Srila Prabhupada. நிலையிலையும் அவர் வந்து பிரபுபாதர் சொல்கிற எல்லா சேவையிலையும் என்ன செய்கிறார், தவறாமல் கலந்து கொள்கிறார், செய்கிறார்.
So it becomes like a comfort zone. It's really a kind of a big barricade for devotees. For everything, people they complain. அதனால தான் இப்போ வந்து உள்ள சமுதாய நிலையில் எப்படி இருக்குன்னா வந்து ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஏதாச்சும் சேவை சொன்னதுமே எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்றாங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாமே என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்காம செய்கிறாரு. And even Dinabandhu Prabhu once he told a story about Jayananda Prabhu. அவர் தான் அப்போ வந்து தீனபந்து பிரபு தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு, ஜெயானந்த பிரபுவை பற்றி சொல்கிறார். That he had cancer. அவருக்கு வந்து புற்றுநோய் இருந்தது. Usually he had no bed to sleep. அப்போ ஆரம்ப நிலையில் கோயிலில் அவர் வந்து அவர் தூங்குறது கூட அவர் பெட்டோ வேறு வசதி கிடையாது. Sleeps on a simple mat or maybe no mat or sleeps on the floor. அவர் வந்து பாயில் ஒரு சின்ன இது விரிப்பில் விரித்து எளிமையாக படுத்திருக்காரு. Once when he had cancer, with devotees with great endeavor, they provided a bed to him. அப்புறமேல வந்து இவங்க அவருக்கு கேன்சர் வந்துச்சு, இந்த பக்தர் வந்து அவருக்கு ஒரு பெட் வந்து கொடுக்குறாங்க. And when he was been provided a bed, but still he was not using it. அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு பஞ்சமத்தை கொடுத்த பின்னாடியும் அவர் வந்து அந்த பஞ்சமத்தை யூஸ் பண்ணவே இல்லை, ஜெயானந்த பிரபு. And when the devotees went to meet Jayananda, அப்புறம் அந்த பக்தர்கள்லாம் போய் ஜெயானந்த போய் பார்க்க போகிறாங்க. and he didn't know where he is in the room. அவர் எங்கே இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியல அந்த ரூமில். And he was on the floor lying and he was chanting with his beads. அவர் தரையில் படுத்திருந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. And devotees become little worried. உடனே அவரை பார்த்துமே பக்தர் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. And he asked, what happened to the mattress which we provide you? அப்போ பக்தர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட, நாங்கள் வந்து உனக்கு இந்த மெத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. Well, actually, I did not have a proper mattress for Srila Prabhupada's murti, so I gave it to Prabhupada. அப்போ தான் சொல்கிறேன், பிரபுபாதரோட விக்கிரகத்துக்கு சரியான விரிப்பு இல்லை, அதனால அந்த இதை அவங்க பிரபுபாதரோட மூர்த்தி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. So it seems like there were devotees who are very ideal in their behavior and etc. இது வந்து ஒரு நல்ல உதாரணமான ஒரு தூய பக்தருக்கு ஒரு உதாரணமானது. We do actually use all the needs and modern utilities. We do use everything which நம்ம வந்து இப்போ மாடர்ன் நவீன உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் வசதிகளையும் நம்ம உபயோகம் பண்ணுறோம். Including the laptop, the chat GPT and what not. இப்போ வந்து the லேப்டாப், AI, ஃபோனு, சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். But when things are not in, if things are not provided, or in case if you are not getting it, still we should be ready to preach. That's the நம்மளுக்கு வந்து வசதிகள் கிடைக்காட்டாலும் சில சமயம் வந்து வாய்ப்புகள் இல்லாட்டாலும் நாம் பிரச்சாரத்துக்கு பண்ணுவதற்குரிய அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எப்பயுமே கையில் வச்சுருக்கோம். That still we should maintain the enthusiasm. நம்ம எப்பயுமே உற்சாகமாக தான் இருக்கணும். Yes. If வந்து கார் கொடுக்கல, எனக்கு வந்து வசதி கொடுக்கல, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கல, எனக்கு துணி கொடுக்கல, எனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்லாம் எதை பற்றியுமே என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. We have to always உற்சாகா. So we should not become, that should not become a barricade that I was having, I was doing good, if didn't had, I may not do good. That mood should not be நம்மளை எந்த நிலையிலையும் நம்ம பக்தி தொண்டு பாதையை கடைபிடிப்பதற்கு வேணும். இதுக்கு உதாரணம் வந்து ராதா மதுராபதியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நோ ஃபெசிலிட்டி, எல்லாமே ப்ரீச்சிங் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். Well, Krishna is providing unlimitedly for the devotees yet. இதனால் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லையற்ற வசதி செஞ்சு கொடுக்குறாரு. Well, here we see that the python-like attitude he has developed, the saintly man. அந்த துறவி அதான் பார்க்கலாம், அதாவது ஒரு மலைப்பாம்பின் உருவத்தில் என்ன செய்கிறாரு, அந்த துறவி இருக்கிறாரு. And still is the transcendental attraction in this personality is there. அப்போ தான் வந்து அந்த துறவியோட உடலில் பார்க்கும்போது தான் அந்த ஆன்மீக தன்னுணர்வு பெற்றவங்களுடைய அடையாளத்தை அந்த துறவியிலேருந்து பார்க்குறாரு. It also seems like when you become fully Krishna conscious, anyone will become attracted. நம்ம எப்போ வந்து தூய கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது யாருமே நம்ம பார்த்துமே ஒரு கவர்ச்சி ஆயிடுவாங்க. Yes. Just like I was giving an example that Srila Prabhupada many times, many people who had met him, that people they had an experience that
he is a transcendental personality. எப்போல்லாம் வந்து பொதுமக்கள் சில பிரபுபாதரை பார்க்குறாங்களோ அவர் பார்த்ததுமே ஒரு செயின்ட்லி பர்சன், ஒரு தூய ஒரு உயர்ந்த ஒரு துறவி மாதிரி யோகி மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு என்ன செய்கிறோம் உணர ஆரம்பிச்சிருவாங்க. So transcendence means basically you are conscious of Vrindavan. அதாவது அந்த ஆன்மீக தன்னுணர்வு என்றனால நம்ம எப்பயுமே விருந்தாவன் மனநிலையிலேயே நம்ம செயல்படுறோம். Prabhupada has always lived in Vrindavan for more than 10 years, I suppose. பிரபுபாதர் வந்து விருந்தாவனில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து வாழ்ந்தார். And absorbed in Vrindavan mood. அவர் வந்து அந்த விருந்தாவன் மனநிலையை ஏற்றுக்கொண்டார். Yes, just like looking at Srila Prabhupada's one devotee wrote also that Prabhupada, I also wanted to come to Vrindavan. He is from Poland. அப்போ வந்து பிரபுபாதரை பார்த்து ஒருத்தர் எழுதினார், சொன்னா போலண்டில் உள்ள டிவோட்டி, நான் வந்து விருந்தாவன் போய் பார்க்கலாம் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். Yesterday I mentioned that too. Prabhupada said, why you want to come to Vrindavan? நீ எங்க விருந்தாவனுக்கு வரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. You preach vigorously wherever you are. You make sure you preach and you spread the movement far and wide. நீ வந்து இருக்கிற இடத்துலேருந்தே கிருஷ்ண பக்தி உணர்வை பிரச்சாரம் பண்ணு, அது வந்து மிக ரொம்ப விரிவடைந்த முறையில் பிரச்சாரம் பண்ணு. Yes, and Prabhupada used the word, vigorously you preach, make no mercy. பிரபுபாதர் சொல்கிற வார்த்தை வந்து விகரஸ்லின்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு போர்க்குணத்தோட பிரச்சாரம் பண்ணணும். Vigorously means with full enthusiasm. உற்சாகத்தோட, ஃபுல் என்தூசியாசம், உற்சாகத்தோட. Which also means don't spare even one person in the street. ஒரு ஆளை கூட ரோட்டில் நடக்க விடாம எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாராம். Or even in the city, no one should go away without chanting Hare Krishna. அதே மாதிரி தெருவில் போகிற ஒரு ஆள் கூட ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லாமல் போகக்கூடாது, அந்தளவு பிரச்சாரம் பண்ணி சொன்னார். Yeah, that was his mood actually. That was Prabhupada. It was amazing. He lived in Vrindavan. He was unaffected by all this secular practicing of Krishna consciousness. அவர் விருந்தாவனில் இருந்தாலுமே அந்த விருந்தாவன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவரோட நிலை வந்து எப்பயுமே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தது. And at the same time, Srila Prabhupada gave the highest mellow of Krishna consciousness to the devotees. Same time? Highest rasa. அவர் வந்து அந்த இருந்தாலும் இல்லாட்டாலும் பக்தர்களுக்கு என்ன செய்றார், விருந்தாவனோட நிலையை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். Once Nalini Kanta Prabhu, who is Prabhupada disciple, he asked a question. நளினி காந்த பிரபுன்றவர் பிரபுபாதரோட ஒரு சிஷ்யர், அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். That he raised a question that Srila Prabhupada, sometimes I feel like I wanted to play with Krishna and be one among the cowherd boys of Krishna. அப்போ சில சமயம் எனக்கு வந்து என்ன வருதுன்னா கிருஷ்ணரோட வந்து நான் வந்து விளையாடணும்னு நினைக்கிறேன், அந்த கோபர்களோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்றாரு. That I don't know whether it is a sahajya or a kind of real feelings, but I am getting it once in a while that I found this is important to ask to you. இது வந்து சகஜியான நிலையா அல்லது இது வந்து உண்மையான நிலையா, இது எனக்கு புரியலைன்னு சொல்லி பிரபுபாதர்ட்ட அவர் கேட்குறாரு. That and Srila Prabhupada replied that this is what wanted. இதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு சொன்னார் பிரபுபாதர். That the devotees should develop this mood, that they should be wanted to get into this full Krishna conscious atmosphere. அதை தான் பிரபுபாதர் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பக்தர் எப்பயுமே கிருஷ்ண உணர்வில் வந்து கிருஷ்ண உணர்வு செயல்களையும் அந்த மனநிலையும் இருக்கணும்ன்றத பிரபுபாதர் விரும்புகிறார். And at the same time Prabhupada said, but one should become qualified to attain that stage as well. அது வந்து அடைவதற்கு நம்ம வந்து செய்யணும், தகுதியும் வளர்த்துக்கணும். Hare Krishna. Hare Krishna. We'll end up here. Any questions? Anyone having கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள்? Prabhu, you have any questions? No questions. Now you understand Become the love fully feast. Krishna conscious. Love feast ஏன் தெரியுது? Sunday love feast. Sunday love feast? Yeah. 16 items. 16 items. Maybe that is a standard. ஆரம்பத்தில் அப்படி தான்டாங்க பிரபுஜி. Maybe it's too much rice and potato made them bigger. Carbohydrate make them heavy. I don't know. ரொம்ப வந்து அப்படி இருக்கக்கூடாது சேவையில் இருக்கும் பிரபுஜி. சம்டைம்ஸ் பை ஹெரிட்டேட்டி some people are genetically they are. That's not the problem, but Prabhupada said that by eating don't become too big.
பை ஹெரிடிட்டியில் உள்ளவங்க, அதாவது அந்த நம்மளோட ஜீன்ஸில் வரவங்க குண்டாக இருக்கிறதுனா பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டு குண்டாகக்கூடாது. Well, the thing is that overeating is not good for bhajan. That's the idea. நம்ம அதிகமாக சாப்பிட்டு வாழ்கிறது எப்படின்னா நம்மளுடைய பக்தி தொண்டு பாதைக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கும். Over bhojana, it becomes a burden for bhajana. அதிகமாக சாப்பிடுவது நம்மளுடைய பஜனை தொண்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும். பட் பிறப்பில் வந்து நம்மளை ஜெனட்டிக்ஸில் வருதுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. We cannot change this. And comfort, depending on comfort only you preach, that also weakens yoga. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வசதிகள் அனுசரித்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இல்லாட்டும் பிரச்சாரம் பண்ணுற. Definitely we use all the facility to promote yoga, but one should not become overly depending on it also. அதாவது இந்த வசதியை ரொம்ப நம்பி நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. வசதி இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரச்சாரம் பண்ணணும். Suddenly when there is a preaching program, you did not get the car, I will not go. நம்ம திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, எனக்கு கார் கொடுக்கல அதனால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. They did not send me the 4-wheeler, we will not go. இன்னும் நான் கார் கொடுக்கல, பெட்ரோல் போடல, எனக்கு வசதி இல்லை, சாப்பாடுலாம் பிரச்சாரம் கொடுக்க, நான் எப்படி போய் பிரச்சாரம்? What is this? They send me only 2-wheeler. ஏன்னா 2 வீலர் மட்டும் கொடுங்க, 4 வீலரில் எனக்கு கொடுக்கணும் பிரச்சாரத்துக்கு. This is really Maya. இதெல்லாம் மாயையில் இருக்கும்னு அர்த்தம். That's your yoga becomes weakened. நம்மளோட யோகமானது வந்து ரொம்ப வலுவிழந்த நிலையில் இருக்குன்னு. Mahaprabhu Bhakta Gane Vairagya Pradhan. That a devotee of a Mahaprabhu, the symptom is vairagi. அதனால தான் வந்து பிரபு அது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தன் எப்பயுமே வைராக்கியத்தோடு இருக்கணும். He accepts golden throne. He also at the same time he ready to walk on the street barefoot. அவர் வந்து தங்க கிரீடம் அடைஞ்சு போகணும், வெறுங்காலோட ரோட்டில் போகிறவங்க ரெடியாக இருக்கும். That's called real vairagi. அதுதான் உண்மையான வைராக்கியம். Otherwise it depends, depending on means including bhakti yoga, it becomes weak. You will not become serious about thinking of Krishna. அதனால தான் வந்து நம்ம வசதிகள் வாய்ப்புகள் என்ன பயன்படுத்தணும், இல்லாட்டாலும் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதுதான் வைராக்கியம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Vancha Kalpa. ஜெய் ஸ்ரீல பிரபாதைக்கு ஜெய். நிதா கௌர பிரேமானந்த.